ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ வருத்தத்தில் வேதனையில் மூழ்கி கிடக்கிறாய். உன் வீட்டிற்குள் உன்னால் எழுந்து எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, யாரையும் கவனித்து வரவும் முடியவில்லை. யார் யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதற்கு கூட உனக்கு நேரம் இல்லாமல் உன் வருத்தத்தை தலைமீது வைத்துக் கொண்டு சிந்தனையில் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய். அன்பு குழந்தையே, எப்படி மீண்டு வருவது என்ற எண்ணத்தை நீ முழுமையாக கொண்டு வந்தால் மட்டும்தான் உன்னிடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் முழுமையாக தீர்வு பெறும். இல்லை என்றால் நாளுக்கு நாள் அது பெரிதாகிக் கொண்டேதான் செல்லுமே ஒழிய உனக்கு விடுதலை என்பது அதில் கிடைக்காது என் பிள்ளையே. நீ கவலைப்பட்டு அமர்ந்திருந்தால் ஏதாவது மாற்றம் கிடைக்கிறதா? கிடைத்தால் சந்தோஷம்தான். கிடைக்கவில்லை என்றால் அடுத்த வேலையை நீ கவனிக்க வேண்டாமா? உன் வருத்தத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு உன்னிடம் இருக்கும் பிரச்சனைகளுக்கு வழி எது என்று கண்டுபிடி. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. நேரத்திற்கு நேரம் வருத்தங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் உன் வீட்டில் நீ அமர்ந்திருந்தால் உன் பிரச்சனைகள் உன் தலையை கவிழ்த்துவிடும் என் பிள்ளையே. நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனை இப்போது உன் பிள்ளைக்கும் மாறியிருக்கிறதல்லவா? உன் பிள்ளை ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவரின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த பிடி எப்போது விலகும் என்று உன் பிள்ளை வருத்தத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை உன்னிடத்தில் சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. சிறிது சிறிதாக உன் வீட்டில் இருப்பவர்களையும் அடைந்து கொண்டிருக்கும் இந்த எதிர்மறை சக்திகளை நீ அழிக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை வீணாகிவிடும் என் பிள்ளையே. ஒரு முறை வாழும் இந்த வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டு நீ எப்போது முழுமையாக வீழ்ந்து விடுவாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டாமா? அவர்களுக்கு முன்னால் உன் பிள்ளையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டாமா? உன் வாழ்க்கை முன்னேறும் என்று அவர்களுக்கு காட்ட வேண்டாமா? உன் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டாமா? யாரிடம் சொல்வேன்? எப்படி சொல்வேன்? எப்படி இதை புரிந்து கொள்வார்கள் என்ற குழப்பத்தில் உன் பிள்ளை தவித்து வருகிறது என் தங்கமே. மனதிற்குள் போராட்டத்தை அனுபவித்து வருகிறது. ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்காமல் தத்தளித்து வரும் உன் பிள்ளையை உன் கைக்குள் கொண்டு வர வேண்டாமா? பிள்ளையே, உனக்கு வலித்தால் அது உன்னோடு போய்விடும். ஆனால் உன் குடும்பத்தில் நீ உயிராக நினைக்கும் அவர்களுக்கு வலித்தால் நீ உயிரையும் விடும் அளவுக்கு வேதனைப்படுவாய் என்று தெரிந்துதான் எதிர்மறை சக்திகள் இப்போது உன் பிள்ளையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் உன்னிடம் சொல்லிக் கொள்கிறேன். உன் அன்னை தேவையில்லாமல் உன்னை சிரமப்படுத்தி பார்க்க மாட்டேன் என்பது உனக்கு புரிந்தால் உடனடியாக நான் சொல்லும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் செய்வினைக்காக செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை தொடங்கு. பல போராட்டங்களில் இருக்கும் நீயும் உன்னை சார்ந்தவர்களையும் நான் தப்பிவிக்க வேண்டும். உனக்காகவே காத்திருக்கிறேன். என் பிள்ளை நல்ல முடிவெடுத்து என்னை அழைக்காதா என்று காத்திருக்கிறேன். தங்கமே, தாமதிக்காதே. உடனடியாக உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும். தாமதித்துக் கொண்டே இருக்காதே பிள்ளையே. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு கிடைத்து விட்டது. அதை நான் செய்ய வேண்டும். ஓம் சக்தி. நன்றி.